ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி அப்படியே கழண்டு விழும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம முடிக்கு இந்த என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெந்தயம், இது பிளாக் சீட் சொல்லுவாங்க, சில பேர் ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆலிவ் விதை எடுத்துக்கினாக்கா அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த அளவு இருக்க தண்ணியில் இதை போட்டுடுங்க. ஸோ இந்த தண்ணியில் இதை போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிம்மு பண்ணி இது நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுடுங்க. வச்சுட்டு இது ஒரு ஜெல் கண்டென்ட்டில் வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே அப்படியே உங்களுக்கு ஒரு ஜெல் பதத்தில் வரும். ஸோ இதை இப்போ நம்ம எடுத்து அழகாக வடிகட்ட போகிறோம். மாதிரி உங்களுக்கு ஜெல் மாதிரி இருக்கும். இது ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜெல் பதத்தில் இருக்கணும். முடியில் நல்லா முதல்ல ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஜெல்லு, நல்லா இந்த ஸ்கேப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கேப்பில் படணும். ஒரு இதுவும் நீங்கள் இப்படி எடுத்து ஒரு ஸ்கேப்லேயும் முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல்லை உங்கள் ஹேரில் நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக உங்களுக்கு கீழே வர வரைக்கும் அந்த ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் கூட விடாமல் கீழே இந்த முனையில் கூட, ஏன்னா இங்கே தான் நிறைய பேருக்கு வெடிப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி தூக்கி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. இது நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க. இது ஹேருக்கு மட்டுமே, அப்படி இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு கூட நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணலாம். இது ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வராது, சுருக்கம் வராது, கருப்பு தன்மை இருந்தால் அது மாறும். ஸோ உங்களுக்கு வெந்தயம் ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கும். உங்கள் ஃபேஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிஷ்னர் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாஷ் பண்ண அப்புறம் என் ஹேரு எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். ஷைனிங்காக சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷைனிங்காகவும் சில்கிக்காகவும் தாங்க நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஃபால்ட்டை ஏற்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 வாரத்துலேயே உங்களுக்கு ஹேரில் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். கண்டிஷ்னர் போடுறதுக்கு பதிலாக அதுவே உங்களுக்கு நல்ல கண்டிஷ்னரை கொடுக்கும். லாங் ஹேரோ ஷார்ட் ஹேரோ, ஆனால் உங்கள் ஹேரு நல்லா சில்கி ஸ்மூத்தாக சிக்கு விழாமல்